ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பவர் பிஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் பிஐ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிப்போர்ட்டு, உங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், செலக்ட் ஏ டேட்டா சோர்ஸ் ஆர் ஸ்டார்ட் வித் ஏ blank ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே வந்து டேட்டா செட் வச்சுருக்கீங்க, அது வந்து எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்குது அல்லது எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா செட்டை கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு நிறையா டேட்டா செட்டு பார்க்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், கெட் டேட்டாவில் ஆல்ங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா என்ன மாதிரியான அவைலபிள் டேட்டா செட் வந்து இங்கே இருக்குது, டேட்டா டைப் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா, க்ளவுடோட கூட நம்மளால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், இது தனியாக ஃபைல், டேட்டா பேஸ் இந்த மாதிரி தனியாகவும் கொடுத்துருப்பாங்க ஒரு குரூப்பாக. இதில் போய் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்லே வச்சுருக்கேன். இப்போது நான் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் பார்த்திங்கன்னா எக்ஸல் தான். பட் அது வந்து நான் டேரெக்டாக இங்கே போய் கிளிக் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸல் ஒர்க் புக்கு எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு 3 years ஆஃப் டேட்டா செட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து எனக்கு இங்கே வந்து லோட் ஆயிரும். இல்லை எனக்கு ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்குது, நான் அதை மட்டும் லோட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட ஃபைல் வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இந்த சிஎஸ்வி ஃபைலை ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட டேட்டா செட்டு என்ன டைப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபோல்டர் பாத் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஃபோல்டர் பாத்தை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் ஓகே, என்னோட டேட்டா செட் ஃபோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் ஓகே. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபோல்டரை மட்டும்தான் நான் வந்து கனெக்ட் பண்ணேன். பட் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த 3 ஃபைலுமே எனக்கு வந்து இங்கே லோட் ஆகிருச்சு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டு, அந்த நம்மளோட டேட்டா செட்டோட நேமு, அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட டேட்டா செட்டோட டீட்டெயில்ஸை நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து இங்கே கீழே பாருங்கள், சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைன், லோடு, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இங்கே இருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபைலை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பட் எனக்கு என்னோடய கேஸில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 ஷீட் இருக்கா, இந்த 3ஐயும் நான் வந்து கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு ஒன்றா தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்கிற ஆப்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே லோடு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து பவர் பிஐயில் வந்து லோட் ஆயிரும். எப்பொழுதுமே டு பி எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா செட்டில் வந்து சில மேன்மேடு எரர்ஸ் இருக்கலாம், அதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், இல்லை 100 அப்படிங்கிற இடத்துல 1000 அப்படின்னு நம்ம வந்து தெரியாமல் தவறான வேல்யூஸை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டாவை வந்து ஒரு ப்ராப்பரான க்ளீனான டேட்டாவாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம டிசைன் பண்ண போகிற டேஷ்போர்டில் வர்ற ரிசல்ட்டும் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனையுமே இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, லோடு ரெண்டுமே வேணாம். எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இது 3ஐயுமே கம்பைன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் லோட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, அதை தான் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இங்கே வந்து லோட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், கம்பைன் ஃபைல்ஸ்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 ரெக்கார்டு பார்த்தோமா,
அந்த மூணுமே வந்து ஸ்டாக் மாதிரி வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து லோடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019னா 2019 எப்போ ஒரு ரெக்கார்டு முடியுதோ அடுத்து 20 வரும், அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் 21 வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மாதிரி நம்மளோட டேட்டாஸ் வந்து இங்கே வந்து கம்பைன் ஆகிரும். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கூட பாருங்கள் சாம்பிள் ஃபைல்ஸில் ஃபஸ்ட்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபைல் என்னவா இருக்குது 2021. அப்போ 2021, 22, 23. ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து வரும். இப்படி நமக்கு ஸ்டாக் மாதிரி நம்மளோட டேட்டாஸ் வந்து கம்பைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 ஷீட்லையுமே வந்து நமக்கு காலம் நேம்ஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? டேட்டா டைப் அண்ட் காலம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்து ஓகே எனக்கு இப்போ லோட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கீழே உங்களோட சர்ச் பார்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இது ஆக்சுவலாக நம்மளோட பவர் பிஏ. இப்போ நமக்கு இன்னொரு பேஜ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் குவரி எடிட்டர். ஓகேவா? இந்த பவர் குவரி எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாவை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள் சோர்ஸ் நேம் வந்திருக்கு, காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நமக்கு விசிபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம பார்த்துருப்போம், இங்கே வந்து ரிப்பன் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ரிப்பன் வேல்யூஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும். இந்த குவரிஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டோட நேம் வந்துடும். இங்கே பாருங்கள் குவரி செட்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நேம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் டீட்டெயில் இருக்கா, இது வந்து நம்மளோட கரண்ட்டாக ஃபைல் நேம். இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கோர்ஸ் டீட்டெயில் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டேட்டா செட்டோட இதோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து கீழே பாருங்கள் அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸல்லாம் அன்டூ பண்ணணும் அப்படின்னா Ctrl+Z கிளிக் பண்ணிவிட்டு அன்டூ பண்ணிக்குவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் குவரி எடிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து அன்டூ ஆப்ஷன் வந்து தனியாக இருக்காது. அதுக்கு பதிலாக தான் இங்கே அப்ளைடு ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே டேட்டா செட்டில் இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ அப்படி ஆட் ஆகும்பொழுது நீங்கள் இன்கேஸ் அன்டூ பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்து நீங்கள் வந்து அன்டூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ சோர்ஸ் நேம் இருக்குது, எனக்கு இந்த சோர்ஸ் நேம் அப்படிங்கிற இந்த காலம் வேணாம். ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதர்வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் காலம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் சோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலமை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, சோர்ஸ் நேம்ங்கிற காலம் போயிடுச்சு. காலம் 1லேருந்து தான் எனக்கு வேல்யூஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் அப்ளைடு ஸ்டெப்ஸில் சேஞ்சு டைப் வரைக்கும் தான் இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ ரிமூவ்டு காலம்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபீல்டு ஆட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இப்போ அன்டூ பண்ணணும், எனக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணின அந்த காலமும் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். மவுஸ் ஓவர் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் இருந்தது ரெட் கலராக மாறிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகெயின் உங்களுக்கு அன்டூ நடந்து இந்த சோர்ஸ் நேம்ங்கிற இந்த காலம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்க இந்த டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.